வணக்கம் மக்களே. தற்போது தமிழக அரசியலில் மிக மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. சிக்கலில் அமைச்சர் பொன்முடி, ஆளுநரை சந்திக்கும் நயினார் நாகேந்திரன். தமிழக வனத்துறை அமைச்சராக பொன்முடி இருந்தார். இவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது பெண்கள் மற்றும் இந்து மதம் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்தார். இதனால் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பொன்முடியை துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினார். ஆனால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் அமைச்சர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்படவில்லை. பொன்முடியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளுநரை சந்தித்தார். அப்போது பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று அதிமுகவும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தி வருகிறது. அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் மற்றும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்க வேண்டும் என்று சொல்லி அதிமுகவினர் தொடர் போராட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுக்காகவே காத்து கொண்டிருந்த திமுகவிற்கு தற்போது இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. இதை பயன்படுத்தி மேலும் திமுகவின் செல்வாக்கை சரிக்க அதிமுக தற்போது இந்த பிரச்சனையை கோலாகலமாக்கி பல்வேறு இடங்களில் போராட்டங்களை மேற்கொள்கிறது. அதேபோன்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியதற்கு பல்வேறு தரப்பினரும் இந்து சமயத்தினரும் பல்வேறு தலைவர்களும் பெரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பே அவர் பலமுறை இதுபோன்று பேசியதாக கருதப்படுகிறது. இருந்தாலும் இந்த முறை அவர் பேசியது மிகவும் சமூக வலைதளங்களில் பரவிய காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் இவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பறித்திருக்கிறார். இதுக்கு அடுத்த கட்டமாக இவரது அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுமா? இதற்கான அழுத்தத்தை எதிர்க்கட்சி தரும்போது அதற்கு ஆளுங்கட்சியான திமுக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, இதை எப்படி தாக்குப்பிடிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்று தமிழக அரசியலில் நிகழக்கூடிய உடனடி தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.